உங்கள் வீட்டு பிள்ளைங்க, அதாவது அமைச்சர் வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிப்பாங்க, ஏழை பிள்ளைகள் மட்டும் படிக்கக்கூடாதா? இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆங்கிலம் தெரிந்திருக்கிற பொழுது இந்த சின்ன ஓட்டை இந்தியெல்லாம் நமக்கு தேவையில்லை. சந்திரபாபு நாயுடு பிஜேபி கூட அது கூட கூட்டணியில் இருக்கிற ஒரு முதலமைச்சரே இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் நீங்கள் அதை எண்ணி பார்த்திட வேண்டும். இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பாதிப்பு வரும்? தமிழ்நாட்டிற்கு சீட்டுகள் எண்ணிக்கை குறையும். எவ்வளோ வரைக்கும் குறையும்? இப்போ இருக்கிற இதுபடி பார்த்தா கண்டிப்பாக நமக்கு 39லேருந்து 8 சீட்டு குறையும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, கேரளாவுக்கு 8, கர்நாடகத்துக்கு 8, இப்போ இருக்கிற சீட்டில் 8 குறையும். மற்ற 26 மாநிலங்களிலேயும் 100க்கு 100 அந்த எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றாலும் அங்கே பாராளுமன்றத்தில் இருக்கிற பெர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிரும். வணக்கம் சார். வணக்கம். பல மாநிலங்களுக்கு போயிருப்பீங்க, பல நாடுகளுக்கும் போயிட்டு வந்துட்டீங்க. ஹிந்தி தெரியுமா உங்களுக்கு? சன் டிவி நேயர்களுக்கு முதலில் என்னுடைய அன்பான வணக்கம். நான் இப்போ சின்ன வயசில் சும்மா அது கம்பல்சரின்னு கிடையாது, படித்தது அவ்வளோதான், முழுக்க இது பண்ண முடியாது. அப்போ படித்தது இந்த 6வது 7வது படி, நான் 1960 சொல்கிறேன். அப்போ படித்தது அப்போல்லாம் வாலண்ட்ரி சப்ஜெக்டாக வச்சுருப்பாங்க சில இடங்களில். அந்த மாதிரி டைமில் அப்போ படித்தது தான் கொஞ்சம் அவ்வளோ. அப்படியே கேட்டால் சில வார்த்தைகள் புரியும், அவ்வளோதான். நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக இப்போ நீங்கள் நானும் பேசுகிற மாதிரிலாம் ஹிந்தியில் பேச தெரியாது. அவ்வளோலாம் எனக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது. தேவைகள் இருந்துச்சா? தேவை கட்டாயம் அந்த மாதிரி நீங்கள் போன ஊர்களில் ஐயோ இந்த இடத்துல நம்ம ஹிந்தி தெரியாமல் நமக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணது அதெல்லாம் ஏதாவது உண்டா? அந்த மாதிரி எங்கேயுமே எனக்கு அந்த உணர்வே வரல. ஏன்னா ஆங்கிலம் அதுதான் நான் படித்த காலத்திலேருந்து படித்தது ஆங்கிலம்தான். அதுவும் கல்லூரிகளில் அப்போல்லாம் ஆங்கில வழியில் தான் படிப்பே இருந்தது. அதுவும் குறிப்பாக நான் எஸ்எஸ்எல்சி அப்போல்லாம் நான் படிக்கும்போது எஸ்எஸ்எல்சி வரல தமிழ் வழி. அது முடித்து பியூசி போகணும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அப்போல்லாம் நான் சொல்கிறது 1964 65. அப்போ கல்லூரிகளில் பியூசியாக இருந்தாலும் டிகிரியாக இருந்தாலும் ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் தான். அப்படி தான் இருந்தது ஒரு காலத்தில். அந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியமும் படித்து தமிழ் மீடியமும் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அண்ணா வந்த பிறகு தான் என்ன பண்ணார், ஆங்கில வழி தமிழ் வழி அப்படின்னு கொண்டாந்து அந்த கலைப்பாடங்கள் கல்லூரிகளில் இருக்கிற கலைப்பாடங்களிலெல்லாம் தமிழ் வழியால் படிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவர் தான் 1967 தமிழ் வழி கொண்டு வந்தார். அதற்கு பிறகு வந்த கலைஞர் என்ன பண்ணார், தமிழ் வழியில் படிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் கலைப்பாடம் மட்டுமல்ல, அண்ணா கொண்டாந்தது பட்ட படிப்புகள் மட்டும். இவர் கலை மற்றும் அறிவியல் படிப்புகள் எல்லாவற்றிலேயும் தமிழ் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தமிழை பயிற்று மொழியாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக்கியது மட்டுமல்ல, தமிழ் வழியிலே படிக்கிற மாணவர்களுக்கு 500 ரூபாய் கொடுப்போம் என்றும் சொல்லி அந்த 500 ரூபாயும் கொடுத்து தமிழ் வழியை வளர்த்தவர் கல்லூரிகளிலே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதில் எந்த விதமான வேறுபட்டு அதையே தான் இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தளபதி அவர்களும் தமிழ் வழியிலே படிக்கிற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளிலே இடஒதுக்கீடுகளையெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இது தமிழ் மொழியின் மீது இந்த திராவிட இயக்கத்திற்கு பேரறிஞர் அண்ணா காலம், கலைஞர் காலம், அதுபோல் நம்முடைய தளபதியின் காலம் எல்லாமே இந்த தமிழினுடைய வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். ஆனால் பாஜக சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு வளர்ந்த மாநிலம் மேலும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் மும்மொழி கொள்கைங்கிறது அவசியம் அப்படின்றாங்க. அதை எப்படி எடுத்துக்கிறது? அதாங்க, நாம் அப்பயே 1967 இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் பேரறிஞர் அண்ணாவே என்ன பண்ணார், இருமொழி கொள்கை தான் என்று சட்டமாகவே இயற்றப்பட்டது. கல்லூரிகளில் எல்லா பள்ளிகளிலேயும் இருமொழி கொள்கை தான் இருக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றினார். அந்த இருமொழி கொள்கை தான் இப்பொழுதும் நடைமுறையில் இருக்கின்றது. அந்த இருமொழி கொள்கை படித்தாலேயே போதும். அதுக்கு தான் அண்ணா ஒரு உதாரணத்தையே சொன்னார். நான் அடிக்கடி பல நிகழ்வுகளில் சொன்னது உண்டு. அண்ணா ஒரு உதாரணத்தை சொன்னார். ஒருத்தன் என்ன பண்ணான்னா ஒரு வீட்டுக்கு போயிருந்தான், பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தான். பக்கத்து வீட்டில் போயிருக்கும் போது அங்கே செவுத்தில் ஒரு பெரிய ஓட்டை போட்டிருந்தது. இந்த ஓட்டை எதுக்குப்பா அப்படின்னு கேட்டான். இந்த பூனை போகிறதுக்காக இருக்கிற ஓட்டை அப்படின்னு சொன்னான் அந்த வீட்டுக்காரன்.
பூனை போகிறதுக்கு போய் செவுத்துல ஏன்பா ஓட்ட போட்ட அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டான். அப்புறம் அடுத்த வாரம் அங்கே அதே வீட்டுக்கு போகிறான். போகும்போது அந்த ஓட்டைக்கு பக்கத்தில், இது அண்ணா சொன்ன உதாரணம், அண்ணா சொன்ன எடுத்துக்காட்டு, அந்த எங்களுக்கு பொன்முடி தான் சொல்றாரு. அந்த பெரிய ஓட்டைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை போட்டிருந்தது. அந்த சின்ன ஓட்டை, என்னப்பா பெரிய ஓட்டை இருந்து இப்போ வந்தால் ஒரு சின்ன ஓட்டை போட்டிருக்கிய அப்படின்னு கேட்டான் அவன். அந்த வீட்டுக்காரன் சொன்னானா, அது பூனை போகிற ஓட்டை, இது பூனை குட்டி போகிற ஓட்டை அப்படின்னானா. அப்போ தான் கேட்டாரான், ஏன் பூனை போகிற ஓட்டையிலேயே பூனை குட்டி போவாதா, அதுக்குன்னு எவனா ஒரு தனி ஓட்டை போடுவானா? இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் தெரிந்திருக்கிற பொழுது இந்த சின்ன ஓட்டை இந்தியெலாம் நமக்கு தேவையில்லை, ஆங்கிலம் தெரிந்தால் போதும் என்று ஒரு உதாரணத்தை சொல்லி ஆங்கிலத்தில் படிக்க வேண்டும் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதே உதாரணத்தை தான் இன்றும் பல பேர் பின்பற்றி தமிழகத்திலே இன்று கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கெல்லாம் காரணம் இந்த தமிழினுடைய வளர்ச்சி தான். இந்த தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவங்க சொல்றது உங்க வீட்டு பிள்ளைங்க, அதாவது அமைச்சர் வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிப்பாங்க, ஏழை பிள்ளைகள் மட்டும் படிக்கக்கூடாதா, அரசு பள்ளிகளில் ஹிந்தி வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுதாங்க நான் சொல்கிறேன். இந்த ஏழை வீட்டு பிள்ளைகள், பணக்காரர் வீட்டு பிள்ளைகள்லாம் நம்ம பார்க்கல. எல்லோரும் ஆங்கிலம் கற்க வேண்டும், அதுதான் முக்கியம். தமிழ் தாய்மொழி, அது இருக்க வேண்டும். அதுதான் நான் முதல்ல அந்த உதாரணம்னா சொன்ன உதாரணத்தையும் சொன்னேன். ஆங்கிலம் கற்றிருந்தாலே இந்தியாவினுடைய வேறு மாநிலங்களுக்கு சென்றாலும் வெளிநாடுகளுக்கு சென்றாலும் அதிலேயே நாம் சிறப்பாக இருக்க முடியும். தமிழ் தாய்மொழி, அது முக்கியமாக நமக்கு வேண்டும். வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட நாம் பேசும்போது தாய்மொழியில் தான் பேச வேண்டும். ஆங்கிலத்தில் பேசும்போது கூட தமிழ் மொழியில் சொன்னால் அவர்களுக்கு மிக தெளிவாக புரியும். ஆகவே இந்த இருமொழி கொள்கை என்பது முக்கியமான ஒன்றாகத்தான் கருதப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் ஆங்கிலம் தமிழ்நாட்டில் படித்தவர்கள் எல்லாம் கூட இன்று வெளிநாடுகளிலே சென்று பணியாற்றுகிறார்கள். நேற்று கூட ஆந்திரானுடைய முதலமைச்சர்னா சொல்லியிருக்கார் சந்திரபாபு நாயுடு, தமிழ்நாட்டில் ஆங்கிலம் படித்தவர்களெல்லாம் அமெரிக்காவில் அதிகம் பேர் இருக்கிறார்கள் அப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஆங்கிலம் அதுதான் சொன்ன இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். அது எங்கே வட இந்தியாவுக்கு போனாலும் அது பேசலாம், அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு போனாலும் அதை பேசலாம். அதனால தான் ஆங்கிலம் இருக்க வேண்டும் என்று அவரே சந்திரபாபு நாயுடு, பிஜேபி கூட மத்திய இது கூட கூட்டணியில் இருக்கிற ஒரு முதலமைச்சரே இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் நீங்கள் அதை எண்ணி பார்த்திட வேண்டும். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த இந்திய எதிர்ப்பு போர் என்பது இன்னைக்கு நேற்று வந்தது அல்ல. இது தொடர்ந்த காலமாக எப்பொழுது இருந்தோ, இன்னும் கேட்டிங்கன்னா ஆங்கிலேயர் காலத்திலேயே 1937, 38 இங்கே 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு ஆகிய வகுப்புகளில் ஹிந்தி கட்டாய பாடமாக படிக்க வேண்டும். அதில் தேர்ச்சி பெற்றால்தான் அடுத்த வகுப்புக்கு போக முடியும் என்ற சட்டத்தை கூட கொண்டு வந்தார்கள். அப்பொழுதே 1938 மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. அதிலே பல தலைவர்கள் அதை எதிர்த்து, பெரியாரிலிருந்து, அண்ணாவிலிருந்து, அது போன்ற பல புலவர்கள், எவ்வளவோ பேர், நாவலர் சோமசுந்தர பாரதியார், மறைமலை அடிகள், அதுபோல் உமாமகேஸ்வரன் சென்னை, பேரறிஞர் அண்ணா, கியாபி விஸ்வநாதன், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், அன்னை மீனாம்பாள், அதே போல் பலர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் 14 வயது, 1938, அந்த 38 14 வயதிலே திருவாரூரிலே படித்து கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு போராட்டத்தையே நடத்தி, ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ நாடி வந்த கோழை உள்ள நாடு இது அல்லவே என்று போர்ப்பரணி பாடிய தலைவர்தான் கலைஞர் அவர்கள். ஆகவே இது முதல் போர், அப்பொழுது நடைபெற்ற முதலாம் கட்ட போர். 1938 ஆங்கிலேயர்கள் ஆட்சி இருக்கிற பொழுதே நடைபெற்ற முதலாவது இந்தி போர். அதுபோல் இரண்டாவது கட்டமாகவும் ஒரு பெரிய நிகழ்வு நடைபெற்றது. இரண்டாவது கட்டமாக ஓமந்தூரார் இருக்கிற பொழுது அவங்களும் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி சென்னை மாகாணத்தில் உள்ள பள்ளிகளில் இந்தி புகுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுதும் ஒரு போராட்டம் வெடித்து அதற்கு பிறகு அதுவும் மாற்றிக்கொள்ளப்பட்டது. இந்தியாவிலே இருக்கிற நடக்கிறது அப்படிங்கிறது 5வது போர் அப்படி சொல்லலாமா? ஆமாம், கிட்டத்தட்ட ஆமாம் 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 1960களே இன்னும் பிடிச்சி ஏன் தொங்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்களே. ஏங்க, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. வரலாறு திரும்ப திரும்ப நடைபெற்று கொண்டு தான் இருக்கும்.
நீங்கள் எப்போ இந்திய புகுத்து நினைச்சாலும் அதற்கு தமிழ்நாட்டில் இடம் இருக்காது. அதைத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீ இந்தி படிக்கலன்னா இப்பொழுது இருக்கிற புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு நிதி கூட கொடுக்க மாட்டோம்னு சொன்னார். 2000 ரூபா நிதி கூட நிறுத்தி வைப்போம்னு நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு முதல்வர் சொன்னார் ஒரே பதில், நீ 2000 கோடி இல்லை 10,000 கோடி கொடுக்குறனாலும் இங்கே தமிழ்நாட்டில் இந்த இருமொழி கொள்கை தான் இருக்கும், தமிழும் ஆங்கிலம் தான் இருக்கும் என்று சொன்னவர் தமிழக முதல்வர். அதுதான் திராவிட மாடல் ஆட்சி, அதுதான் பெரியார் அண்ணா கலைஞர் வழியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து மும்மொழிய படிக்காதது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு உங்க பக்கத்து தெருவில் இருக்கிறவரு. அதை பத்தி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்க பக்கத்து தெருவில் இருக்காருல்ல, ஆளுநர் தான் சார், பக்கத்துல தானே சார் இது, இப்படி போய் திரும்பினா. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆளுநர் அவர் என்ன படித்தார் என்ன பண்ணாருன்னு யாருக்கும் சரியாக தெரியல. அவர் மும்மொழி படிக்கிறது யார் வேணாலும் மும்மொழி, நம்ம தான் தளபதி அவர்கள் நேற்றுக்கு கூட தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் எத்தனை மொழி வேணாலும் படிக்கலாம் ஒருத்தர், நமக்கு ஒன்றும் இந்தி மொழியின் மீது பெரிய எதிர்ப்பு கிடையாது. ஆனால் கட்டாயமாக திணிக்கிற பொழுது நீ படித்து தான் ஆகணும், இதில் பாஸ் பண்ணாதான் அடுத்த கிளாஸுக்கு போகலாம் என்று சொல்லுகிற பொழுது அந்த திணிப்பை எதிர்ப்பது தான் அந்த காலத்தில் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகமும் செய்து கொண்டிருப்பது. அதைத்தான் தலைவர் தளபதி அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய ஆளுநர் அவர் எந்த காலத்திலையும் கல்வியிலும் சரி மற்றதிலும் சரி அவர் தலையிடாத விவகாரமே கிடையாது. அவர் எது ஒரு நாள் சொல்லுவார். ஆனால் தமிழகத்தினுடைய மக்கள் மாணவர்களாக, அதுவும் நல்லா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவன், அப்பொழுது உங்களுக்கு தெரியும் தாளமுத்து நடராஜன் 1938 இங்கே சிறையில் இருக்கிற பொழுதே உயிர் நீத்தார்கள் மொழியை காப்பதற்காக. அதே போல தான் நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 1965 ராஜேந்திரன் என்ற மாணவர் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகி செத்தார். நான் அந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவன். அப்படி இருந்த பொழுது அதே மாதிரி தான் கலைஞர் அவர்களும் ரயில் முன் தலை வைத்து படுத்து கள்ளக்குடி போராட்டத்தை நடத்தியவரும் தலைவர் கலைஞர் தான். ஆக அப்பொழுதுலேருந்து 1964 65 நான் சொல்கிறது 37 38 வரும்போதும் போராடணும், 64 65 வரும்பொழுதும் போராடணும். அதெல்லாம் போராடியதனுடைய விளைவு தான் அப்போ இருந்த நேரு மற்றவர்களோ தமிழகத்து மக்கள் விரும்புகிற வரை தமிழகத்தில் எந்த மொழியும் இந்தி மொழி புகுத்தப்படாது என்று சொன்ன உறுதிமொழியை ஏற்றுதான் நாம் அன்றையிலிருந்து இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று பிஜேபி அரசு எப்படியாவது இந்தியை புகுத்தி விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவங்களுடைய கொள்கையாக தானங்க. இப்போ கூட பாருங்கள், இன்னும் ஒரு வாரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே மதம், இதெல்லாம் எங்கன்னா நடைமுறைக்கு ஒத்து வருமா? அதையெல்லாம் கொண்டு வந்து இந்தி திணிப்புங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு காத்துல கத்தி சுத்திட்டு இருக்குது திமுக அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அண்ணாமலை சொல்லிருக்காரு. அவர் அண்ணாமலைக்கு அவர் தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் கேட்டிங்கன்னா பிஜேபியில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் மகாராஷ்டிராவில் அவர் என்ன சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? இன்றைக்கி அந்த மகாராஷ்டிரா சிஎம்ஏ சொல்லியிருக்காரு, மராத்தி படிக்கணும், எங்கள் இதில் மகாராஷ்டிராவில் மராத்தி மொழி படிக்க வேண்டும், நமக்கு இருமொழி இந்தி மொழி அவ்வளோ முக்கியம் இல்லை, மராத்தி தான் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அதுதாங்க பிஜேபியில் இருக்கிற ஒரு மொழி உணர்வு உள்ளவருக்கே இருக்கிற உணர்வு. அண்ணாமலைக்கு என்ன உணர்வு இருக்குன்னு எனக்கு தெரியல. குறிப்பாக இந்த மாதிரி தென் மாநிலங்கள் கேரளாவாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் ஆந்திராவாக இருந்தாலும் கர்நாடகாவாக இருந்தாலும் அவரவர்கள் மொழி, இன்னைக்கு கூட கர்நாடகாவில் கர்நாடக அமைப்பினுடைய தலைவராக இருப்பவர் கூட இன்றைக்கி கன்னடம் ஆங்கிலம் இருமொழி தான் எங்களுக்கும் தேவை என்று அவரும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த இருமொழி கொள்கை என்பது எல்லா மாநிலங்களும், தென் மாநிலங்கள் மட்டுமல்ல, வட மாநிலங்களிலேயே பல மாநிலங்கள் இன்று ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு வந்திருக்கின்றன. அனைத்து கட்சி கூட்டம் போட்டிங்க, இந்த கூட்டத்துக்கான நோக்கம் அது அப்படிங்கிறது வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாமா? ஏன்னா பாஜக மட்டும்தான் தமிழ்நாட்டில் தவிர்த்துட்டு தனிச்சு நிற்கிறாங்க. அதில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியது தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள். அவர் எப்பயுமே வருமுன் காப்போம், இந்தியாவுக்குள்ள இந்த பிரச்சனையை முதல்ல கிளப்பினது தமிழ்நாடு. ஆமாம், அதுவும் தமிழக முதலமைச்சர். ஏன்னா அவர் எப்பொழுதுமே வருமுன் காப்போம் என்று எண்ணுபவர். இப்போ இங்கே கூட்டினது மட்டுமல்ல,
போன 24 பிப்ரவரி மாதத்திலேயே சட்டமன்றத்திலேயே இது போன்ற மக்கள் தொகை அடிப்படையிலே அந்த தொகுதிகளை, நாடாளுமன்ற தொகுதிகளை பிரிப்பது தவறு என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பியிருப்பவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள். சில பேர் கூட சொல்கிறார், இப்போ என்ன அவசியம், இப்போ ஏன் வந்தாங்கன்னு கூட சில கட்சிக்காரன் பேசிங்கிறத பார்த்துருப்பீங்க நீங்கள் பேட்டி கொடுத்ததெல்லாம். ஆனால் வருமுன் காப்போம் என்பது தான் தமிழக முதல்வர் தளபதி. எப்படியும் வந்துடக்கூடாது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி அந்த மாதிரி நீட்டுத் தேர்வுக்கு பண்ணதால் தான் கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது நீட்டுத் தேர்வு தமிழகத்தில் நுழையாது என்ற வாக்குறுதியை பெற்று அது நுழையாமலே தடுத்து நிறுத்தினார். அதுக்கு பிறகு நுழைஞ்சு போச்சு. இப்போ போராடிக்கிட்டு இருக்கிறோம், அது நிறுத்த முடியல. அதனால தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இது வருவதற்கு முன்பாகவே நாம் இதை நிறுத்த வேண்டும் என்ற முயற்சி எடுத்து தான் இந்த அனைத்து கட்சி கூட்டங்களை 50க்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்து சேர்ந்திருக்கின்றன என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் ஒருமித்த கருத்து. தமிழகம் என்று சொன்னாலே ஒருமித்த கருத்தோடு இருக்கிற ஒரு மாநிலம் என்ற அடிப்படையோடு, மொழிக் கொள்கையாகட்டும், தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய அண்ணா அவர்கள் காலத்திலாகட்டும், இது போன்ற நிகழ்வுகளெல்லாம் இன்று தமிழகத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சி. தமிழகத்திலே இருக்கிற மக்களுடைய தமிழ் உணர்வு. எந்த கட்சி எப்படி வேறுபட்டிருந்தாலும் அவர்களுக்கு மொழி உணர்வையும் தமிழ்நாட்டு பற்றியும் பிரிக்க முடியாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது நடத்தி இருக்கிற அனைத்து கட்சி கூட்டம். அதில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானங்கள் எல்லாம் நீங்கள் நன்கு அறிவீர்கள். தொகுதி மறு, அதாவது இப்போ அவங்க சொல்கிறபடி இந்த தொகுதி மறு வரையறை அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பாதிப்பு வரும்? தொகுதி மறுவரை என்பது 1971 மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த தொகுதிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டன. அதுக்கு அப்புறம் அந்த தொகுதிகள் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு 20 வருஷத்துக்கு அப்புறம் 25 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பிரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ வாஜ்பாய் வந்து பிரதமராக இருந்தார் 2000. அவர்கிட்ட நாம் வற்புறுத்தியதன் காரணமாக அவர் அரசியலமைப்பை திருத்தி என்ன பண்ணார், அந்த மாதிரி இல்லை, இன்னும் 25 ஆண்டுகளுக்கு இதே நிலைமைதான் இருக்கும் என்று சொன்னவர் பிஜேபியினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த வாஜ்பாய் அவர்கள். அப்பொழுது அதில் நம்ம திராவிட முன்னேற்றக் கழகமும் அந்த கூட்டணி கட்சியிலே அமைச்சராக இருந்தது உண்டு. அந்த அடிப்படையிலே தான் அவைகளெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டன. ஏன் இப்போ நாம் மக்கள் தொகையின் அடிப்படையில் வேண்டாம்னு சொல்கிறோம்? என்ன காரணம்? மக்கள் தொகையின் அடிப்படையில் வந்தால் தமிழ்நாட்டிற்கு சீட்டுகள் எண்ணிக்கை குறையும். எவ்வளோ வரைக்கும் குறையுன்றீங்க? இப்போ வந்து இருக்கிற இதுபடி பார்த்தா கண்டிப்பாக நமக்கு 39லேருந்து 8 சீட்டு குறையும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, கேரளாவுக்கு 8, கர்நாடகத்துக்கு 8, இப்போ இருக்கிற சீட்டில் 8 குறையும். இந்த குறைஞ்சதுன்னா இந்த மக்கள் தொகை அடிப்படையில் இந்த பகுதி வந்ததுன்னா இது குறையும். அப்படிங்கிறதால தான் நாம் அது மக்கள் தொகையின் அடிப்படையில் கூடாது என்று நாம் தெளிவாக அதை சொல்லுகிறோம். அதுக்கப்புறமும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ 543 தொகுதி இருக்கும்போது இப்போ 39 நமக்கு இருக்குது. அதில் இப்போ நேற்று கூட அவர் என்ன ஒருத்தர் வந்தார், ஹோம் மினிஸ்டர், அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இங்கே தொகுதிகள் பிரிக்கப்பட்டால் தொகுதிகள் குறையாது. நாங்கள் கேட்குறது அது மட்டுமல்ல, பாராளுமன்றத்திலே நமக்கு இருக்கிற ரெப்ரசன்டேஷன் அது வந்து சதவிகிதம் குறையக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டினுடைய சதவிகிதம் 39 பேர் நாம் இருக்கிறோம்னு சொன்னோம்னா அந்த சதவிகிதம் எந்த காரணத்தை மட்டும் குறையக்கூடாது. அதுதான் நம்முடைய நோக்கம். இப்போ இருக்கிற சதவிகிதங்கிறது 23.74% இருக்குது. நாம் இப்போ இந்த 1971 பாப்புலேஷன் படி தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அங்கே இருக்கிற மொத்த உறுப்பினர்களில் 23.74% இருக்கிறது. அதையே இப்போ குறைச்சிங்கன்னா என்ன ஆகும், இப்போ 18.97% தான் நமக்கு வரும். இது நீங்கள் இப்போ இந்த 534 தொகுதியே வச்சுருந்தா இதையே 848 தொகுதி ஆக்கினீங்கன்னு வச்சுங்க, அப்போ என்ன ஆகும்னா நமக்கு 19.34% தான் வரும். தொகுதி அதிகமாகும், 39ங்கிறது 40 ஆகும். அது வந்து இன்னும் எத்தனை %? ரொம்ப கம்மி. அந்த மாதிரி தான் ஏறும். ஆனால் நமக்கு ஏறுறதை விட உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் முக்கியமாக அங்கே இருக்கிற இப்போ இருக்கிற எண்ணிக்கை 80 சீட்டு இப்போ இருக்குது. அதையே 848 ஆக்கி
மக்கள் தொகையின் அடிப்படையில் உயர்த்தினா அங்கே 143 சீட்டு உயர்ந்துடும். எவ்வளோ? 63 சீட்டு உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாகும். நமக்கு அந்த மாதிரி கொடுத்தா 8 சீட்டு அதிகமாகும், அவ்வளோதான். 39லேருந்து 47 48 தான் வரும். அங்கே 343 வரும். அதே மாதிரி பீகாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 40 சீட் இருக்குது. அந்த 40 சீட்டுங்கிறது இந்த மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில் கொடுத்தா 848 சீட்டானால் 79 சீட்டாக அதிகரிக்கும். அங்கே எவ்வளோ அதிகரிக்கிறதப்போ 39 சீட்டுகள் அதிகரிக்கின்றன. அதே மாதிரி மத்திய பிரதேசம் 29 சீட்டு இப்போ இருக்கிறது. அது அது எவ்வளோ அதிகமாகும்னா 52 சீட்டு. இப்போ என்ன, இப்போ உத்தரப்பிரதேசம், பீகார், இந்த மாதிரி மத்திய பிரதேசம் இங்கே மட்டும் இவ்வளோ எண்ணிக்கைகள் அதிகரித்து விட்டு நமக்கு சும்மா இப்போ நாம்கே வாசுக்கு ஒரு 8 சீட்டு அதிகரிக்குதுன்னு சொன்னால் அங்கே டோட்டல் ப்ரெசன்டேஷன் பாராளுமன்றத்தில் இப்பொழுது நம்ம மாநிலத்துக்கு இருக்கிற இப்படி கூட ஒரு பார்வை இருக்குல்ல. நீங்க அதாவது தென்னிந்தியாவுடைய சப்போர்ட் இல்லாமே ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையும் அதுதான் சொல்றேன் வரேன் நான். இப்ப அந்த மாதிரி வந்ததுன்னா மொத்தமே 10 மாநிலங்கள் தான் இப்ப பிஜேபி அதிகமாக இருக்கிற மாநிலங்கள். இந்தி பேசுகிறவர்கள் அதிகமாக இருக்கிற மாநிலம் 10. அந்த 10லேயே அவங்க ஜெயிச்சிருக்கிறது எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்கன்னா 80% அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க 10 இதில். இப்போ இந்த 10 இடத்துல அவங்க 80% ஜெயிச்சுட்டு இப்போ அடுத்து இந்த மாதிரி கொண்டாந்துட்டா அங்கே 100% கூட அவன் ஜெயிக்கலாம். இப்போ நமக்குன்னா அவன் இந்த மற்ற இருக்கிற 10 மாநிலங்கள் தவிர மீதி இருக்கிற 28 மாநிலங்களில் கூட இங்கே 26 மாநிலங்களில் 26 மாநிலங்களில் 100க்கு 100 பிஜேபிக்கு எதிர்க்கட்சிகள் ஜெயித்தாலும் கூட பாராளுமன்றத்தில் 10 மாநிலத்தில் ஜெயித்த பிஜேபி ஆட்சி அமைச்சிடும். அதுக்காக தான் அவங்க இந்த திட்டத்தையே கொண்டாடுறாங்க. இந்தி பேசுகிற இந்த 10 மாநிலங்களிலும் நாம் அதிக எண்ணிக்கை பெற்றுவிட்டால் மற்ற 26 மாநிலங்களை பற்றி கவலை இல்லை. அந்த 26 மாநிலங்களில் எந்த கட்சி ஜெயித்தாலும் நமக்கு கவலை இல்லை. அதனால் நாம் இந்த இடத்திலே வெற்றி பெற்றால் போதும் என்ற அடிப்படையில் தான் இந்த மக்கள் தொகையின் அடிப்படையிலே தொகுதிகளை பிரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. திமுக அவசரப்படுது, தமிழ்நாடு இந்த விஷயத்தில் ரொம்ப அவசரப்பட்டு பீதியை கிளப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் அவங்க திரும்ப திரும்ப வச்சுட்டு இருக்காங்க. அதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேங்க. வருமுன் காப்போம் அப்படிங்கிறத பீதியை கிளப்புறதெல்லாம் கிடையாது. அது மொழிக்கா இருந்தாலும் சரி, தொகுதிக்கா இருந்தாலும் சரி, வருமுன் காப்போம் என்பது தான் நம்முடைய நோக்கம். அதுக்காக தான் நான் சொன்ன மாதிரி முதல்ல பிப்ரவரியிலேயே அப்பயே இந்த சட்டத்தை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னால் வருமுன் காப்போம். அவங்க சொல்லியிருக்கிறாங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் நாங்கள் பிரிக்க போகிறோம். நான் இப்போ சொன்ன மாதிரி மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரித்தா இந்த 10 மாநிலங்களுக்கு தான் அதிக சீட்டு. அவங்களுடைய அந்த 10 மாநிலங்கள் வெற்றி பெற்றே பிஜேபி தன்னுடைய சுயாட்சியை அமைத்து விடலாம் என்று அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். அதுதான் அவங்களுடைய நோக்கம். 80% இப்போ ஜெயிக்கிற அதே 80% ஜெயித்தா கூட அவங்க சுயமாக ஆட்சி ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த இருக்கிற மற்ற 26 மாநிலங்களிலேயும் 100க்கு 100 அந்த எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றாலும் அங்கே பாராளுமன்றத்தில் இருக்கிற பெர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிரும். அதைத்தான் நாம் வேண்டாம்னு சொல்கிறோம். மக்கள் தொகையின் அடிப்படையில் குறைக்க வேண்டாம். நீங்கள் மொத்த சீட்டு இவ்வளோன்னு சொல்லிடுங்க உங்கள் மாநிலத்துக்கு. அதைத்தான் இந்த தீர்மானத்திலே தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 20% டோட்டல் சீட்ஸில் 20% ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்றலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற சீட்டில் 20% ஏற்றுங்க. நமக்கு எவ்வளோ ஏறும்? 8 ஏறும். அதே மாதிரி தான் இப்போ 80 இருக்கிறதுல 20% போட்டிங்கன்னா எவ்வளோ ஏறும்? 1/4 15 சீட்டு இல்லைன்னா 20 சீட்டு அங்கே ஏறும். இப்போ இந்த மக்கள் தொகை கொண்டாண்டான்னா 143ஆவது யூபிக்கு 63 ஏறுது. அந்த இடத்துல 20 ஏறும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரே ரேஷியோ. இந்த 20% ஏற்றி கொடுங்க, அதில் ஒன்றும் நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் மக்கள் தொகையின் அடிப்படையிலே பிரிப்போம்னு சொன்னால் இதெல்லாம் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டுக்கு 39 + 8 47 சீட்டு. இந்த 47 இடத்தை தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கிவிட்டு அதை மக்கள் தொகையின் அடிப்படையில் நீங்கள் பாராளுமன்றமாக பிரிங்க. அதில் நாங்கள் வேணான்னு சொல்ல, அதில் தலையிடலை. ஆனால் மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் ஒரு மாநிலத்தினுடைய பாராளுமன்ற இடங்களே ஒதுக்கப்படும் என்று சொல்வதைத்தான் நாம் எதிர்க்கிறோம். ஆகவே நாம் ஒன்றும் இந்த மாதிரி இப்போ எல்லாமே இப்போ பாப்புலேஷன் இப்போ சில நாடாளுமன்ற தொகுதிகள் 6 லட்சம் 7 லட்சம் இருக்கும், சில இதில் 3 லட்சம் இருக்கும். நமக்கு சீட்டை மொத்தமாக எத்தனையும் கொடுத்துருங்க. தமிழ்நாடு பூரா 39 8 47 20% உயர்த்தினா அவ்வளோதான் வரும். டோட்டலாக எல்லா மாநிலத்துக்குமே 36 மாநிலத்துக்குமே டோட்டலாக நீங்கள் உயர்த்திடுங்க.
20%. அதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் மக்கள் தொகையின் அடிப்படையில் நீங்கள் உயர்த்துவீர்கள் என்று சொன்னால் அது சரியாக இருக்காது. அதைத்தான் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். வாஜ்பாய் காலத்திலே 25 ஆண்டுகள் தள்ளி வைத்ததை போல இதில் ஒரு தீர்மானமும் போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த தேர்தல், இந்த 26 தேர்தலுக்கு முன் நீங்கள் இதெல்லாம் கணக்கெடுத்து பண்ணுறதை விட ஒரு 35 ஆண்டுகள், அப்போ எப்படி வாஜ்பாய் 25 ஆண்டுகள் சொன்னாரோ இப்போ ஒரு 35 ஆண்டுகள் நீங்கள் அதை தள்ளி வைங்க. நாம் என்ன குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கினதால் நமக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட்டா? குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டாதால் தான் நம்ம அந்த காலத்தில் நீங்கள்லாம் மறந்துக்க மாட்டீங்க. நான்லாம் குடும்பத்தில் பிறக்கும்போது எங்கள் வீட்லேயே 9 பேர். அப்போ அப்படிலாம் எல்லாம் அரை டஜன் 3/4 டஜனாக இருந்த காலம் ஒன்று உண்டு. அதுக்கப்புறம் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்த பிறகு 2 ஆச்சு. 3ஆன்னா முதல்ல நாம் மூவர் நமக்கு முக்கோடம் போட்டு 3ன்னு கொண்டான். அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிறான். அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு இப்போ சொல்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு வச்சுங்க, நாம் இருவர் நமக்கு எதற்கு வேறொருவர்னு கேட்டாலும் கேட்பான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வளர்ந்தாலும் வரும். ஆனால் இந்த கட்டுப்பாடுங்கிறது தப்பு இல்லை. இந்த ஒன்றிய அரசு தான் அதை அப்பொழுதிருந்தே வலியுறுத்தி இந்த தென் மாநிலங்களில் இதை முழுமையாக நாம் கடைபிடித்தோம். ஆனால் இந்தி பேசுகிற மாநிலங்களில் இன்றைக்கும் போனால் அது கிடையாது. நாம் ஏன் 35 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுறோம்னா, அங்கேயும் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த குடும்ப கட்டுப்பாடை நீங்கள் அமுல்படுத்தி அதன் மூலமாக மக்கள் தொகை குறையும். அப்போ நீங்கள் 35 வருஷம் சென்று நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுத்துட்டு அந்த அடிப்படையில் தொகுதிகளை பிரிப்பீர்களானால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்று உரையாற்றி இருக்கிறார். அதற்கான தீர்மானங்களையும் நிறைவேற்றி இருக்கிறார். கடைசியாக ஒன்று சார், இந்த பிரச்சனைகள், இது மொழி பிரச்சனையாகட்டும், இந்த தொகுதி பிரச்சனையாகட்டும், இது திமுகவுக்கான பிரச்சனை இல்லை, அதிமுகவுக்கான பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை. ஆமாம். ஆனால் இதில் கூட ஏன் இங்கே இருக்கக்கூடிய பாஜக கைகோர்த்து நிற்க மாட்டேங்குது? அதுதாங்க சொல்கிறேன். நான் முதல்ல சொல்லிட்டேன். அவங்களுக்கு தமிழ் மொழி, தமிழ்நாடு இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரே நாடு, இந்தி பேசுகிற நாடு, இந்தியாங்கிறது ஒரே நாடு, ஒரே மதம், இந்து மதம் தான் இருக்கணும், மற்ற சிறுபான்மை மதம்லாம் இருக்கக்கூடாது என்பது தான் அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்தில் இருக்கிற பிஜேபி வேறு என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர்கள் அதைத்தான் பேசுவார்கள். அதைத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாள் செய்தியிலேயே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எல்லாம் பிறந்த நாள்னா இதை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் பிறந்த நாளில் கூட அவர் தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தாய்மொழியையும் மாநில உரிமையும் காப்பதற்கான போராட்டங்களாக ஆக்கும் வகையில் இன்று வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார் முதலமைச்சர். அந்த வீடியோ பதிவில் அவர் சொன்னது, உலகில் இப்படி போராட்ட வடிவில் தனது பிறந்த நாளை கொண்டாட அழைப்பு விடுத்த ஒரே தலைவர் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். அவர் இந்த திமுக தொண்டர்களை தமிழ்நாட்டின் உயிர் பிரச்சனையான மொழி பிரச்சனையையும் உரிமை பிரச்சனையான தொகுதி மறுவரை குறித்தும் மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள் என கட்டளையிட்டிருக்கிறார். அதுதான் அவர் சொன்னது, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். அதுதான் அவருடைய பிறந்தநாள் செய்தியாக. தமிழ்நாடு போராட்டத்தை கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று தளபதியினுடைய வார்த்தைகளோடு நான் இந்த மொழி பிரச்சனையாக இருந்தாலும், அதே போல் இந்த இடஒதுக்கீடு, இந்த பாராளுமன்ற தொகுதி பங்கீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் நாம் போராடுவோம், வெற்றி பெறுவோம், தமிழ்நாடு வெல்லும் என்ற தளபதியினுடைய பின்னால் தமிழகமே திரண்டு இருக்கிறது என்பதற்கு உதாரணம்தான் அவர் கூட்டிய எதிர்க்கட்சியினுடைய கூட்டம். அதனுடைய வெற்றி இன்றும் தமிழகத்திலே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. நன்றி சார், நிறைய விஷயங்களை பார்த்துட்டு. நன்றி 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 நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.